Hi friends, நம்ம இப்போ பார்க்க போகிறது prawn fry. Iral fry எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான prawn fry எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்ல ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இதில் மேலே அந்த கருப்பு கலரில் இருக்குல்ல சென்டரில் அதையும் கண்டிப்பாக எடுத்துடணும். அது நல்லது கிடையாது உடம்புக்கு. அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் நல்ல மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. குட்டி சாப்பிட்றதுனால நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் வந்து வத்தல் பொடி போட்டுக்கிறோம். காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு நான் கொஞ்சம் வந்து ப்ரான் அதிகமாக இருக்கிறதுனால காரப்பொடி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க இல்லை குட்டீஸ் சாப்பிட்றாங்க கம்மியானா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் ரெண்டையும் சேர்த்து. வேறு எதுவுமே போட வேண்டாம். வேறு எந்த மசாலா அவுட் சைட் பவுடரு பாக்கெட் பவுடரு எதுவுமே போட வேண்டாம். வத்தப்பொடியும் உப்பு மட்டும் இருந்தாலே போதும். சுவையான இறால் ஃப்ரை ரெடி ஆயிடும். இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடணும். ஒரு 1 hour வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை எடுத்துருங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஊறி இருக்கும் அந்த இறால் கூட. நல்ல சூடான ஆயிலில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுருங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, அப்புறம் தீஞ்சு போயிடும். நல்ல பபுளாக வந்து நல்ல இறால் வந்து ஃப்ரை ஆகணும். நம்மளுக்கு ஒரு 2 minutes ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். இந்த எண்ணெயோட சூட்டில் இறால் நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியாக கடிக்கும் போதே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குட்டீஸ்க்கு பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்புவாங்க இதை. இப்போ நல்ல ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு, ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு, நல்லா பொரிஞ்சிருச்சு, பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். வேகலை அப்படின்னா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா பொரியுது வரைக்கும் நிதானமாக பொரிச்சு அதை பார்த்தீங்களா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சா. இப்போ நம்ம எடுத்துடலாம். நீங்கள் கொஞ்சம் ஆயில் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் நிறைய போடுறதுனால ஆயில் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதுனால ஆயில் கம்மியாக போடும். இறால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.